கோழி வாங்கிட்டு போக வேண்டியது. 50 ரூபா கையில இருக்கிறது 25 ரூபா தான் இருக்கு. 25 ரூபா குறையுதா என்னடா பண்றது? அங்கிட்டு இங்கிட்டு பாத்து நீங்க இங்க கபடி விளையாண்டுக்கிறீங்க. உங்களை பார்த்தவன ஓடியாச்சு. நானும் கோழி வாங்குறதுக்கு தான் வந்தேன். அப்படியா? 25 ரூபா தர்றேன், வாங்கிட்டு வா. ஏது மச்சன கோழி வச்சிருக்காரு, நம்ம கடையில வாங்குறீங்களா? என்னப்பா நம்ம கடை என்னமோ தெரிஞ்சு வாங்குறேன். 50 ரூபா சொல்லியிருக்கேன் இந்த கோழிய. இதுக்குதான் சின்ன பசங்களை கடையில வைக்க கூடாதுங்கிறது. தெரிஞ்சவங்களுக்கு 45 ரூபா கோழி 50 ரூபாய்க்கு வித்திருக்கானே. எங்கிட்ட சில்லறை இல்ல, நான் போய் 5 ரூபா கொடுத்துடுறேன். 5 ரூபாயில 2 ரூபா டிப்ஸ் போதும், மிச்சம் 3 ரூபா. இந்தாங்க ஆளுக்கு 1.5 ரூபா. அப்பா வந்ததுக்கு ஒரு லாபம். இப்போ ஆளுக்கு 25 ரூபா போட்டுதான் அந்த கோழியை நம்ம வாங்கணும். ஆமா. அந்த கடைக்காரர் எவ்வளவு திருப்பி கொடுத்தான்? 45 ரூபா போக மிச்சம் 5 ரூபா கையில கொடுத்தாரு. டிப்ஸ் எவ்வளவு கொடுத்த? அந்த பயலுக்கு 2 ரூபா கொடுத்தேன். மீதி 3 ரூபாயில ஆளுக்கு எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்? 1.5 ரூபா 1.5 ரூபா. அப்ப 25 ரூபா போட்டவனு கொள்முதல் எவ்வளவு ஆச்சு? 25ல 1.5 ரூபா போச்சுன்னா 23. 23 கூட்டினா எவ்வளவு? 23 47. டிப்ஸ் 2 ரூபாய் சேர்த்து கூட்டு. 47 ஒரு 2 49. மீதி 1 ரூபாய் எங்க? ஆமா எங்க? Download ShareChat.